அது என்னவோ தெரியல. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி சம்மந்தமாக இப்போவே வந்து பேச்சுவார்த்தைலாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயே ஹைலைட் என்ன அப்படின்னா, பிஜேபி வந்து இப்போவே வந்து இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த திமுகவை மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பியே தரணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலுவான கூட்டணி வந்து போகணும். இப்போந்தே ஆரம்பிச்சோம்னா தான் நம்ம வந்து எலெக்ஷனுக்குள்ளேயாச்சும் கூட்டணி வந்து ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அதாவது இப்போது தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி அப்படின்னா திமுக, எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக. இவங்க 2 பேர் தான் வந்து பிளான் பண்ணோம். இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா அதிமுக தான் வந்து பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம், யாரை கூட்டணி கிழக்கலாம், என்ன பண்ணி அவங்கள வந்து கீழே தள்ளலாம், நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் அதிமுகவோட அதிகமாக பிளான் பண்ணுறது யாராருன்னா பிஜேபி தான். மேலே உட்காந்துக்கிட்டு கீழே வந்து கேரம் போர்டு ஆடுனுக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து திமுகவை வந்து வீழ்த்துறது, நம்ம எப்படி வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறது, எவனை வந்து இழுத்து கையில் போடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேலே உட்காந்துக்கிட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுதான் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ யார் யாருக்கிட்டையில் வந்து கூட்டணி சம்மந்தமான பேச்சுக்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, பிஜேபி வந்து இப்போது இவங்களை கூப்பிட்டாங்க. யாரை, அதிமுக எடப்பாடி வந்து கூப்பிட்டு பேசினாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்டு அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தங்க அமித்ஷா, அதாவது பிஜேபியில் இப்போ கூட்டணி சம்மந்தமாக வந்து இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கிறது யார் அப்படின்னா வந்து அமித்ஷா தான். அமித்ஷாஜி வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, திமுகவை வந்து நம்ம அடிக்கணும் அப்படின்னா நம்ம கையில் எதிர்கட்சியான அதிமுக இருக்கணும். அதே மாதிரி இன்னும் வலுவான ஒரு சில கட்சிகள் நம்ம கையில் வந்து இருந்தால் தான் நம்ம இந்த திமுகவை வந்து வீழ்த்த முடியும். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி விஜயையும் சீமானையும் வந்து கூட்டணி கிழக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இவர் விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி நான் வந்து எக்காலத்திலும் என்ன ஆனாலும் சரி அவங்களுக்குள்ள வந்து கூட்டணி வைக்க மாட்டேன், என்னுடைய எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொன்னதுனால சீமானை கொஞ்சம் வந்து இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாஜி அவர்கள் வந்து முயற்சி செய்வதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரிசாவிலேயோ எங்கேயோ வந்து சொன்னாங்க, அங்கே வந்து சீமானை வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மோடிஜியை வந்து மீட் பண்ணுறதுக்காக சீமானுக்கு அழைப்புதல் வந்து விட்டுருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து பரவுது. ஸோ இந்த தகவலுக்கு சீமான் வந்து என்ன சொல்ல போகிறாரு தெரியல. ஆனால் அழைப்புதல் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத ஒரு சிலர் வந்து உறுதியும் வந்து படுத்திருக்காங்க. சீமானுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் பிஜேபியுடைய முடிவு வந்து என்ன அப்படின்னா, சீமானை வந்து நம்ம வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் ஈக்குவலாக பேசக்கூடிய ஒரு ஆள். ஒரு சாதி கட்சியோ இல்லை வந்து ஒரு மதவாத கட்சியோ வந்து கிடையாது. ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கும் காமனாக வந்து பேசுறதுனால எல்லாருடைய ஓட்டும் வந்து அவருக்கு வந்து வரும். அதேமாதிரி அதிமுகவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து நம்ம கையில் வந்து கூட்டணியில் இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த ஓட்டுக்களை வந்து வாங்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பிஜேபி வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் வந்து அது எந்த மாதிரி வந்து யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. நம்ம கூட்டணிக்கு போகலாம், ஆனால் நம்மளை இவ்வளோ நாள் வந்து நம்பி ஓட்டு போட்டது யார் அப்படின்னா மக்கள் தான். நம்ம தனித்தின்றனால தான் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஓட்டு வந்து வந்திருக்கு. 15% ஓட்டு வாங்கி இன்றைக்கி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாறி இருக்கோம். நம்ம இப்படி போனோம் அப்படின்னா நமக்கு அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கலாம். யாரும் சீமான் வந்து நினைக்கலாம். ஆனால் சீமான் நினைக்கிறத விட மக்கள், அவருக்கு ஓட்டு போட மக்களும் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சி வந்து பிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வலுவான ஒரு ஓட் பேங்கிங் வேணும். நிறைய இடங்களை வந்து பிடிக்கணும். நிறைய இடங்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு 20% வாங்கி எல்லாத்துலேயுமே வந்து ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கிறதோட நம்ம கூட்டணி போயிட்டு அந்த 20 வந்து அப்படியே வந்து ஒரு 60ஆவோ 70ஆவோ மாற்றோம்னா நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். அப்படியே வந்து வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து பல இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அந்த ஓட் பேங்கிங்கை வந்து எப்படி கூட்டணியோடு சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எனக்கு தெரிஞ்சு யோசிப்பாருன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருகின்ற எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து தனித்து நின்று போட்டியிடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணலை. ஏன் அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா தனித்து நின்று போட்டியிடுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணலை. அவர் கூட்டணி வச்சா மட்டும்தான் அவருக்குன்னு வந்து இடங்கள் வரும். அவருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இடங்களை வந்து பிடிக்க முடியும். ஆட்சிக்கு வரதுக்கான முடிவு இல்லைன்னோ அதை வந்து ஈஸியாக வந்து எடுக்கவும் முடியும். ஆனால் அவர் வந்து இந்த அதாவது 8% 15% வந்து பெரிய விஷயம் தான். அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு அவர் வந்து தனித்து நின்னே வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவார் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். அவரும் வந்து யோசிப்பார். அவருடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களும் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்களும் வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து யோசிப்பார். ஆனால் அதுக்குன்னு வந்து பிஜேபியோட கூட்டணி வைப்பாரானா அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க.